ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸையும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். கடையில் தயிர் வாங்கினாலும் சரி, வீட்டில் போட்டாலும் சரி, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 to 3 டேஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மேலால் தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி இருக்கும் போது இதை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தயிர் புளிச்சு போன மாதிரி ஆகிடும். அதுலேயும் முக்கியமாக கடையிலேருந்து தயிர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 டேஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி மேலால் தண்ணி நிற்கும். இந்த தண்ணியை அப்படியே வைக்காமல் இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புளிச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிரில் இருக்கிற அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே அந்த புளிப்பு சுவை நல்லா தெரியும். ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தயிர் ஃபுல்லாகவே ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் இது தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அடித்து எடுத்துட்டோம். இப்போ இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்ல புளிப்பாக இருக்கும். இதை நம்மளால் குடிக்க முடியாது. இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு கூட இந்த தண்ணியை ஊற்றலாம். செடி நல்லா செழிப்பாக வளரும். தண்ணியை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு வச்சிடாமல் மேலே கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். புளிச்ச தண்ணியே கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேலால் நல்லா அலசிட்டு வைக்கும் போது சுத்தமாக அந்த புளிப்பு சுவை தெரியாது. இந்த தயிரை ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வாங்குறப்போ நல்ல க்ரீமியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பண்ணுறதை பார்க்கலாம். எப்பயுமே தயிர் சாதம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிப்பு போடுவோம். தாளிப்பு போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துப்போம். குழைவாக வடித்த சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பாலாக இருக்கணும். வெறும் தயிர் மட்டும் சேர்த்து செய்யும் போது அந்தளவுக்கு க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்காது. ஆனால் பால் சேர்த்து பண்ணும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் தயிர் சாதம் செய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு தேங்காய் சிரட்டை தான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் சிரட்டையெல்லாம் தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாத்திரம் கழுவுற லிக்விட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணி கிச்சனில் இருக்கிற ஒரு டைல் ஏரியா மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்றா போல் அளவுகளில் நான் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் பழுத்து போன பழைய எலுமிச்சை பழம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலேருந்து ஒரு பாதி பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட எலுமிச்சை பழம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் எலுமிச்சை பழம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண நல்ல நுர மாதிரி வர ஆரம்பிக்கும். பேக்கிங் சோடாவோட எலுமிச்சை பழம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல நுர வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்ல நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல நுர மாதிரி வரும். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர்னு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆயில் கரைகள், பிசுபிசுப்பு தன்மைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரப்பர்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது கீறல்கள் விழ ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி கீறல்கள் விழாமல் நல்லா சேஃபாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நாரை அப்படியே யூஸ் பண்ணாமல் கையால் நல்லா திரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேங்காய் நாரை திரிக்கும் போது கீழே துகள்கள் விழ ஆரம்பிக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம வேறு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திரிச்சதுக்கப்புறமா தேவையில்லாத மேலே இருக்கிற கீழே இருக்கிற பீசஸ் எல்லாமே சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி திரிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் நாரை நல்லா சாஃப்டாக திரிச்சதுக்கப்புறமா கையால் நல்லா அடுக்கி எடுத்துக்கோங்க. சென்டரில் நம்ம யூஸ் பண்ணாத பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சிடலாம். டூத் ப்ரஷ்ஷை வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நல்லா மடிச்சிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அதே போல் கீழேயும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். மேலே இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு போடும்போது கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும். சப்போஸ் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையில்லாத பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க.
இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஆயில் கரைகள் அதிகமாக இருக்குது, பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே சமயத்தில் சேஃபாகவும் க்ளீன் பண்ணலாம். டைல்ஸில் கீறல்கள் விழாமல் நல்லா சேஃபாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டைல் ஏரியாவில் எந்த இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு விடுங்க ஃபஸ்ட்டு. கிச்சனில் வால் ஸ்டிக்கர்லாம் நம்ம ஒட்டியிருந்தோம் அப்படின்னா அதை பிரிக்கும் போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதை நம்ம சாதாரணமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போகாது. ஆனால் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். கரைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த சொல்யூஷனை கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா இதில் பாத்திரம் கழுவுற லிக்விட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ காஞ்சி போன மாதிரி ஆகிடும். நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் திட்டு ஆன மாதிரி ஆகிடும். அதுக்கு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாலே போதும், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணும் போதே ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கையோட தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே சுத்தமாக அப்படியே வந்துடும். நான் வால் ஸ்டிக்கர் எல்லாமே ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். அதை பிரிக்கும் போது அதில் இருக்கிற கம் எல்லாமே அப்படியே நல்லா ஒட்டி இருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துலேயே சிங்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது சுவர் எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன். காட்டன் கிளாத்தை கொஞ்சமாக நனைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சு நல்லா துடைச்சோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வைப்பர் வச்சு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண அந்த இடத்தையும் இந்த காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா ஒரு தடவை துடைச்சி விட்டுருங்க. க்ளீன் பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திட்டாக இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமாவும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். ஒயிட் கலரில் டைல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி அழுக்காகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால் ஸ்டிக்கரில் நம்ம ஸ்டிக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு அகெயின் வேறு ஒரு வால் ஸ்டிக்கர் ஒட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசத்தன்மை அப்படியே இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து வச்சு மொத்தமாக க்ளீன் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வால் ஸ்டிக்கர் நம்ம அடிக்கடி மாற்ற மாட்டோம். எப்பயாவது ஒரு தடவை ரேராக தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் வியூ இதுதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த மாதிரி க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.